அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை பற்றி. அந்த தீர்ப்பு எதுக்கு கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க, அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். என்ன விஷயம்னா, பொதுவாகவே இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் அப்பப்போ உட்கட்சி பிரச்சனையிலையோ ஏதோ ஒரு காரணம் இல்லை சட்டமன்ற விதிகளுக்கு உட்பட்டு அந்த வளாகத்தில் நடந்துக்கிற முறை சரியில்லைன்னு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு எம்எல்ஏவை தகுதி நீக்கம் செய்கிறது அங்கங்க நடைமுறையில் உள்ளது. அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய சம்பளம் சம்பந்தமான விஷயம்தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2016 தமிழ்நாட்டில் ராதாபுரம் தொகுதியில் இன்பதுரைன்னு ஏடிஎம்கேலையும் திமுக சார்பில் அப்பாவு அவரும் போட்டியிடுறாங்க. அதில் அவர் தோத்ததா சொல்லப்படுறார். இப்போ ஏடிஎம்கே வேட்பாளர் ஜெயிச்சது செல்லாதுன்னு வழக்கு நடக்குது. இப்போ 2026 அதாவது கடந்த வாரத்தில் 2026 மே மாதம் இறுதியில் அந்த 2016 அந்த வழக்கு நடந்துச்சு இல்லையா, அதோடைய தீர்ப்பை இப்போ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆமாம் அப்பாவை எதிர்த்து ஜெயிச்ச அந்த சட்டமன்ற உறுப்பினரோட வெற்றி செல்லாது அப்படின்னு கவர்மெண்ட்டு கோர்ட்டு சொல்லிடுச்சு. இனிமேல் என்ன நடைமுறை அறிவிச்சாச்சு. இவரும் எம்பி ஆகி போயிட்டாரு, இவர் சபாநாயகராக இருந்தார், இப்போதான் தோத்துருக்காரு திருப்பி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பொதுவாக காலதாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படிங்கிற ஒரு பதம் நம்ம இதில் நடைமுறையில் உண்டு. அப்படி இருக்கிறப்போ 2016 2026 10 வருஷம், இதில் 5 வருஷத்தில் அவர் எம்எல்ஏ இருந்தவர் சம்பளம் வாங்கியிருக்காரு. அப்போ 2016 ஒரு எம்எல்ஏவோட சம்பளம் 55,000 ரூபாயில இருந்து 1,05,000 ரூபா, அதாவது ஃபோனுக்கு 2,500 ரூபா, அப்புறம் தொகுதியை சுற்றி பார்க்கறதுக்கு ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு 5,000 ரூபா, அப்புறம் போக்குவரத்து அலவன்ஸு, அப்புறம் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்த்து 1,05,000 ரூபா ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட சம்பளம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அந்த வகையில் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1,05,000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு கூட்டி பாருங்க. இது போக 5 வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட 63 லட்சம் ரூபா அவர் சம்பளமாக வாங்கியிருக்காரு. அலவன்ஸு எல்லாம் சேர்த்து வாங்கியிருக்காரு. இது போக எம்எல்ஏ பென்ஷன் வரும், அது வேற விஷயம். ஆக 63 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிட்டாரு அவர். இப்போ 10 வருஷம் கழிச்சு அது செல்லாதுன்னு அறிவிக்கிறாங்க. அப்ப அவர் வாங்கின சம்பளமும் செல்லாது தானே? அது உண்மை, செல்லாது. அப்படின்னா அதுக்கு என்ன நடைமுறை சட்டத்தில் இருக்கு அப்படின்னா, அவங்க அது எல்லாத்தையும் திருப்பி கட்டணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுபோல எத்தனை எம்எல்ஏக்கள் இதுவரைக்கும் திருப்பி செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் என்கிட்டையும் இல்லை, யாரும் தேடி பார்த்தாலும் கிடைக்கிற மாதிரி இல்லை. ஒரு எம்எல்ஏ தகுதி நீக்கம் 5 வருஷத்துக்கு மொத்தமாகவே அவர் வெற்றி செல்லாதுன்னு அறிவிச்சிருச்சுன்னா 63 லட்சம் ரூபா தமிழ்நாடு சம்பள கணக்குப்படி போயிடுது. இந்த சும்மாவே லோன் வாங்கிட்டு பினாமியில் இது பண்ற இவங்கெல்லாம் 63 லட்சம் ரூபா யோக்கியமாக கட்டிடுவாங்களா? எப்படி கட்டுவாங்க? அப்படி கட்டலைன்னா அவங்களுக்கு ஜப்தி நடவடிக்கை உண்டா அப்படிங்கிறத எதுவுமே நம்மளுக்கு தெரியல. இது ஒரு தவறான அணுகுமுறை. இவ்வளவு பிரச்சனையை எங்க ஆரம்பிக்குதுன்னா, இந்த வெற்றி செல்லாதுன்னு அவர் என்னைக்கு கேஸ் ஃபைல் பண்ணாரோ அதுக்கு அடுத்து ஒரு மாசத்துக்குள்ளேயே அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தி இருந்ததுன்னா கோர்ட்டு ஆமா அது செல்லாது, இல்ல செல்லும் அப்படிங்கிற தீர்ப்பு சொல்லி இருந்தா, இப்போ ஒரு தனிநபருக்கு சட்டமன்ற உறுப்பினருங்கிற பேர்ல மக்கள் வரிப்பணம் 63 லட்சம் ரூபாய் போய் லாக்கா இருக்காது. ஆக எந்த வேலையுமே செவ்வனே செய்யணும், அது ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்னு கோர்ட்டு தீவிரமா வேலை செய்யணுங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அவங்க இப்பவும் மீண்டும் சொல்றேன், நான் கோர்ட்டு தீர்ப்பை விமர்சிக்கவில்லை. அந்த தீர்ப்புக்கான அணுகுமுறை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. இந்த மக்கள் வரிப்பணம் அந்த கோர்ட்டும் கட்ட போறது இல்லை, எதுவும் இல்லை. ஆனா மக்களோட வரிப்பணம் தான் தண்டமா போயிடுது. இப்ப செல்லாதுன்னு அறிவிச்சாச்சு. அப்ப செல்றவருக்கு என்ன பாதிப்பு, இழப்பீடு அது எதுவும் இருக்கா? அதுவும் வரமுறை தெரியல. ஆனா மக்கள் வரிப்பணம் ஒரு தனி நபர்கிட்ட 63 லட்சம் ரூபா போச்சு.
இது மாதிரி 10 பேருக்கு போனுச்சுன்னா எவ்வளவு ஆச்சு கணக்கு போட்டு பாருங்க. இந்தியா முழுக்க எவ்வளவு போகும். இது வந்து கோர்ட்டு எத்தனை ஜட்ஜி பத்தால போல அப்படி இப்படின்னு இருந்தாலும் அவங்க நேரடியா தயவு செஞ்சு அவங்க உடனடியா இந்த விஷயங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். அதுதான் இதுக்கு ஒரே வழி. ஒண்ணு. ரெண்டாவது, தேர்தல் காலங்களில் அங்கங்க வழக்கு விதி மீறினாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாருன்னு ஒரு வேட்பாளர் 300 வேட்பாளர் மேல எல்லாம் வழக்கு பதிகிறது வழக்கம். அந்த வழக்குகளுக்கும் உடனடியா 1 மாசத்துக்குள்ள பைசல் பண்ணலாம். ஏன்னா உள்ளூர் கோர்ட் இது பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு ரிட்டு போட்டாங்கன்னா ஹைகோர்ட், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுங்கிற இதே ஆப்ஷனை தூக்கிடணும். அப்படி பார்த்தா அப்புறம் எதுக்கு தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இருக்கு? தேர்தல் ஆணையம் விதி மீறினுச்சு அப்படின்னா தான் சுப்ரீம் கோர்ட்டு போகணும். பாக்கி எல்லாமே உள்ளூர்லயே பிரச்சனையை முடிச்சாக்கா ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல இவ்வளவு வழக்குகள் தேங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாத்தீங்கன்னா எத்தனையோ வருஷத்து கேஸ் எல்லாம் இன்னமும் தேர்தல் வழக்குன்னு போய்கிட்டே இருக்கு. அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அந்த வேட்பாளரை கேஸ் போட்டாங்கல்ல, அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? தேவையில்லாத வழக்கு, தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத செலவு. இது வந்து இந்த மாதிரி விஷயங்களை, அதாவது பணம் ஒரு பக்கம் மிஸ்யூஸ் பண்ணி ஒரு இடம் அப்படியே போய் தனிநபருக்கு செட்டில் ஆயிடுறது, அதை ரெக்கவர் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற புள்ளி விவரமே தெரியல. எப்படி கொடுப்பாங்க, எப்படி கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர்கிட்ட அது மாதிரி வசூல் பண்ணியிருக்கோம், இதை தகவல் வாரியம் உரிமை சட்டத்தில் வருமா என்னன்னு தெரியல. இல்லாட்டா அதை கேட்டுதான் நம்ம பேசும்படியா இருக்கும். இது ஒரு பக்கம். அதே போல இந்த தேர்தல் வழக்கு நான் 2வது சொன்னேன் இல்லையா, அந்த தேர்தல் வழக்கையும் அவ்வப்போது உடனடியாக பைசல் பண்ணணும். ஏன்னா இதனால பயங்கர இடர்பாடு தேவையில்லாம, அதுக்கு அடுத்தது இன்னொரு எலெக்ஷன் வந்துருது, அதுக்கு ஒரு 10 கேஸ் விழுவோம், ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 இல்ல எத்தனையோ விழுவோம், அதுவும் அப்படியே இருக்கும். இது இந்த நடைமுறை வந்து ரொம்ப தப்பான நடைமுறையா எனக்கு தோணுது. ஆகவே கணம் நீதிபதி குழுவினர் அனைவருமே, அது எந்த கோர்ட்டா இருந்தாலும் சரி, உடனடியா ஒரு விஷயத்தை முடிச்சு பைசல் பண்ணி விடுங்க. இது மாதிரி மக்கள் வரி பணம் வீணா போறது தாங்க முடியல. நம்ம மாதிரி வளரும் நாடுகளுக்கு தேவையற்ற சுமை, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேவையற்ற சுமை. இப்ப தமிழ்நாட்டில் வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்கான், அதுல 60 லட்சம் இது மாதிரி 10 பேருக்கு நகை எவ்வளவு ஆச்சு பாருங்க. அந்த சுமை குறையும் இல்ல. அதனால இது சம்பந்தமா நீதித்துறை மிக விரிவா ஒரு குழு அமைச்சு அதிகபட்சம் 1 மாசம் அதுக்குள்ள இந்த பிரச்சனையை தீர்த்து முடிவு பண்ண, அந்த வெற்றி செல்லும் செல்லாது அப்படின்னு. அப்படி இல்லைன்னா இன்னொரு இடைத்தேர்தல் வரப்போது வந்துட்டு போகுது. அதை வந்து கவனம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இது பற்றி உங்களுடைய மனசுக்கு என்ன படுது என்னுடைய கருத்துக்கு அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ல சொல்லி என்னை ஊக்குவிக்கலாம், என்னை திருத்தலாம், என்னை சாடலாம். நன்றி, வணக்கம்.